தேவன் நம்மை நேசிக்கிறாருங்கிறதே பரலோகத்திலிருந்து ஐ லவ் யூடா அப்படி சொல்லல. தன் சொந்த குமாரனை அனுப்பி நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அவரை கொடுத்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். ரோமர் 5:1 எவ்விதமாக மேலே 4:25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டிருக்கிறார். அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார். பாவத்தை சுமந்தார், வியாதியை சுமந்தார், தரித்திரத்தை சுமந்தார், முற்றிலுமாக சுமந்து அதை டோட்டலாக நரகத்தில் போட்டு பாவத்தினுடைய ஒரு அறிகுறியோடு அவர் சரீரத்தில் இல்லாமல் எழுந்திருக்கிறபடினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே அவர் என்ன செய்து முடித்தார் என்கிறதை விசுவாசிக்கிறதுனாலே இவ்விதமாக விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். தேவனோட நல்ல சமாதானம் இருக்கிறது. தேவனோட நல்ல உறவு இருக்கிறது. தேவனுக்கும் நமக்கு இடையே எந்த பகை கிடையாது. தேவன் நம்மை பிரியமாக பார்க்கிறார். நாம் தேவனை தைரியமாக பார்க்கிறோம். அப்படியே சொல்லிட்டு 5க்கு போயிடுவோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் என்னை நேசிக்கிறார். தேவன் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை தேவ ஆவியானவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தின் விளைவாக எனக்கு ஒரு ஹோப் உண்டாகுது, நம்பிக்கை உண்டாகுது. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. சும்மா இதே ஒரு நம்பிக்கை இல்லை, எல்லாமே நம்பிக்கை தானே சார், எல்லாம் அந்த நம்பிக்கை சொல்லலை. நான் நம்புகிறவர், நான் விசுவாசிக்கிறவர் யாருன்னு தெரியும். அவர் என் மேல அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறான்னு தெரியும். அந்த அன்பின் விளைவாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை என்னை வெட்கப்படுத்தாது. விசுவாசிக்கு நம்பிக்கை வைக்கிற ஒரு ஆளை கூட வெட்கப்படுத்தாது. ஒரு நாளை ஹோப்பை விட்டுறாதீங்க. எவ்வளவு கடினமான காரியம் இருந்தாலும் சரி, இது நன்மையாக முடியும் என்கிற கான்ஃபிடென்ட் எக்ஸ்பெக்டேஷன் எப்பொழுதுமே இருக்கணும். அந்த நம்பிக்கை, அது வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இதில் நான் வெளியே வருவேன், மேலே வருவேன், தேவன் யார் என்பதை காமிப்பென்கிற ஹோப் இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. கீழே அன்றையும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும் பொழுதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், எவ்வளவு அன்பு செலுத்துகிறார் என்பதை விளங்க பண்ணியிருக்கிறார். அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறார். அன்புங்கிறது பேச்சல்ல, அன்புங்கிறது செயல். என்னங்க அன்புங்கிறது பேச்சல்லங்க, அன்புன்னா செயல். உன்னை நேசிக்கிறேன், உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்த மாதிரி நேசிக்கிறேன் என்றால் அது செயலில் தெரியணும். கணவன் மனைவி உறவு இருக்கு. நம்ம நாட்டில் அதெல்லாம் நம்ம சொல்லி பழக்க மாட்டோம். நமக்கு சொன்னோம்னா நமக்கு வெக்கமாக இருக்கும். மேலை நாடுகளில் கணவன் மனைவியை பார்த்து ஒரு நாளைக்கு 10 தடவையாச்சும் ஐ லவ் யூ டார்லிங் சொல்லணும். மேலை நாடுகளில் சொல்லணும். ஒரு 10 முறையாச்சும் ஐ லவ் யூ டார்லிங், ஐ லவ் யூ டார்லிங் சொல்லணும். சொன்னால் மட்டும் போதாது, நல்லா சொல்லுவாருங்க, ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாருங்க. ஷாப்பிங் போகணும், பொருள் வாங்கி கொடுக்கணும், என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யணும். தான் எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை செயலில் காமிக்கிறோம். தேவன் நம்மை நேசிக்கிறாருங்கிறதே பரலோகத்திலிருந்து ஐ லவ் யூடா அப்படி சொல்லலை. தன் சொந்த குமாரனை அனுப்பி நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை அவரை கொடுத்து தன்னுடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறான் இருக்கு. ஏசி 53 படிச்சோம் இல்லையா போன வாரம்? மெய்யாக அவனுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு நாம் எண்ணினோம். நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் வந்ததோட தழும்புகளால் நாம் குணமாகிறோம் இருக்கு. நமக்காக அடிக்கப்பட்டார். நமக்கு சுகத்தை உண்டாக்கக்கூடிய, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாக்கக்கூடிய தண்டனை தீர்ப்பு அவர் மேல் வந்தது. ஏன் இத்தனையும் ஏன் அவர் பொறுத்து கொண்டார்? உங்கள் மேலே ஏன் மேல் வைத்த அன்பு. பிள்ளைகளுக்காக சில நேரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு தாய் பிள்ளை பிறந்த உடனே தூக்கம் கிடையாதுங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவாங்க. அப்பா நல்லா தூங்குவார். அவருக்கு அவர்
அவர் எப்போனாலும் தூங்குவார். சில பெண்கள் தூங்க முடியாது. ஏன்? சாக்ரிஃபைஸு. ஏன்? அன்பு. பிள்ளைக்கு பால் கொடுக்குறதுனா விளையாட்டு கிடையாதுங்க. பால் கொடுக்குறனா உயிர் கொடுக்குறாங்க. பால் என்ன? உயிர். ஏன்? பிள்ளைகள் மேலே அவங்க வைத்திருக்கிற அன்பு. தேவன் நம்ம எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை சிறுவையில் தன் குமாரனை கொடுத்து விளங்க பண்ணினார். ஏசியா 53 அப்படியே மத்தேயு சொல்லும் பொழுது ஏசியா சொன்னது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்தது? சுகம் நடந்தது. 8:1 அதிகாரத்திலிருந்து 17 வசனம் வரை படிச்சு பாருங்க. 1 சுகமாகவே ஆகுது. குஷ்டரோகியை சுகமாக்குறாரு, 100க்கு அதிபதி சுகமாக்குறாரு, பேதுருடைய மாமியை சுகமாக்குறாரு, திரள் கூட்டமான மக்கள் வர்றாங்க, அத்தனை பேரை சுகமாக்குறாரு. அப்புறம் சொல்லிட்டு சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார் என்று ஏசியா சொன்னது நிறைவேறும்படியாக இப்படி நடந்தது. அதுதான் பேதுரு சொல்லுகிறார், நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நாம் பாவத்தை சுமந்த தேவன் வியாதியை சுமந்திருக்கிறார். சொன்னது புரியுதுங்களா? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். கல்யாணத்தில் மட்டும் இல்லை, எந்த தேவன் பாவங்கிற நிலைக்கு உங்களை விடலையா? பாவம் சொல்லும்போது பாவங்கிற செயல் அல்ல, பாவத்துக்கு மரித்துனா பாவங்கிற செயலுக்கு அல்ல, பாவங்கிற நிலைக்கு உங்களை மறிக்க வச்சிருக்கிறார். நீதி என்கிற நிலைக்கு உங்களை பிழைக்க வைத்திருக்கிறார் என்றால் அந்த நீதியின் நிலைக்குள்ள பாவம் கிடையாது, வியாதி கிடையாது, தரித்திரம் கிடையாது, வறுமை கிடையாது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம்.